தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் மெரினாவில் இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடம் மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்புதலை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது மெரினாவில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள். தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார். முதல்வர் மு க ஸ்டாலின் பரிந்துரையை ஏற்று உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் பொறுப்பிற்கு நியமித்து தமிழக ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தின் துணை முதல்வராக, அதாவது மூன்றாவது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் இன்று 3:30 மணி அளவில் பதவியேற்க இருக்கிறார். அவருக்கு தமிழக ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் ஆகியோரது நினைவிடத்தில் உதயநிதி ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக துணை முதல்வராக நேற்று நியமிக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியாகி இருந்தது. அதே நேரத்தில் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி, ஆவடி நாசர் ஆகியோர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஆகியோரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடன் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ், TRB ராஜா உள்ளிட்ட அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக திமுகவினர் எதிர்பார்த்த ஒரு தருணம் என்பதை நாம் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் அவர் துணை முதல்வராக இன்றைக்கு நியமிக்கப் போகிறார் என்ற செய்திகள் எல்லாம் வெளியாகி வந்த நிலையில் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு என்பது திமுகவினரிடையே இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு பூர்த்தியாகி இருக்கிறது. இன்றைக்கு 3:30 மணி அளவில் சரியாக ஆளுநர் மாளிகையில் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க உள்ளார். இதற்காக திமுகவினர் தொடர்ச்சியாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட செய்தியாளர்களிடம் பேசிய சேகர் பாபு மற்றும் அமைச்சர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்பது அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட அமைச்சர்கள் கருத்துக்கள் தெரிவித்திருந்தார்கள். இனி வருகின்ற கால் நூற்றாண்டுக்கு திமுகவையும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் போராடக்கூடிய ஒரு தலைவராக உதயநிதி இருப்பார். பல திட்டங்களை செயல்படுத்த விளையாட்டுத்துறை அமைச்சராக கடந்த 4 ஆண்டுகளாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். உலக அரங்கில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைச்சராக விளையாட்டுத்துறையை முன்னேற்றி இருக்கிறார். அதனால் அவர் நல்ல பல திட்டங்களை செயல்படுத்துவார் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது துணை முதல்வராக அவர் பதவியேற்க இருக்கிறார். அவர் பதவியேற்பதை ஒட்டி தற்பொழுது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் ஆகியோரது தலைவர் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்று இரவு எனக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. துணை முதலமைச்சர் அப்படின்னு ஒரு புதிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இது பதவி அல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து இன்னும் அதிகமாக இந்த மக்களுக்காக உழைப்பதற்கான அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நான் தமிழக முதலமைச்சர், கழக தலைவர்களுக்கும் பொதுச் செயலாளர்களுக்கும் அனைத்து மூத்த அமைச்சர்கள், அனைத்து அமைச்சர்கள் அவங்களுடைய வழிகாட்டுதல் பல என்னுடைய பணிகள் அமைந்திருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வாழ்த்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் விமர்சனம் வச்சுருக்கிறாங்க. அந்த விமர்சனங்களுக்கும் சேர்த்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு வாழ்த்துக்களை எப்படி நான் உள்வாங்கிக் கொள்கிறேனோ அதே மாதிரி விமர்சனங்களையும் உள்வாங்கி அதில் தவறுகள் இருந்தால் திருத்திக்கிறதுக்கும் என்னுடைய பணிகள் இன்னும் சிறப்பாக அமைவதற்கும் தலைவருடைய வழிகாட்டுதலின்படி என்னுடைய பணிகள் அமையும் நான் நம்புகிறேன். என்ன இளைஞரணி செயலராக பொறுப்பேற்கும் போது இதே மாதிரி விமர்சனங்கள் வந்தது. என்னுடைய பணிகள் மூலமாக மட்டும்தான் நான் அதை நியாயப்படுத்த முடியும். அது மாதிரி அமைச்சர் பொறுப்பு கொடுக்கும்போதும் சரி, சட்டமன்ற உறுப்பினராகவும் சரி, விமர்சனங்கள் வரதான் செய்யும். கண்டிப்பாக எல்லா விமர்சனங்களையும் நான் வரவேற்கிறேன், உள்வாங்கிக் கொள்கிறேன். அந்த விமர்சனங்களுக்கு ஒரு பதிலாக என்னுடைய பணிகளில் நான் சிறப்பாக அமைச்சுப்பேன். நன்றி. துணை முதலமைச்சராகி உள்ள உதயநிதி ஸ்டாலின் தனக்கு வாழ்த்து தெரிவித்தவர்கள் மற்றும் விமர்சனம் தெரிவித்தவர்களுக்கு நன்றி என்றும், விமர்சனங்கள் மூலமாக தன்னுடைய குறைகளை தான் நிவர்த்தி செய்து அதனை பொறுப்பேற்றுக் கொண்டு அதனை தக்கபடியாக செயல்படுத்த முடியும் என்றும் அவர் கூறிய நேரலை காட்சிகளை பார்த்தோம். ராஜேஷ், தொடர்ந்து தற்பொழுது
உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகியுள்ளார். அதேபோன்று பல்வேறு அமைச்சர்களும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்களுக்கு தொடர்ந்து 3:30 மணிக்கு பொறுப்பேற்கவும் உள்ளனர். தற்பொழுது துணை முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் மெரினாவில் இருக்கக்கூடிய கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றார். இந்த அமைச்சரவை மாற்றங்கள் குறித்தான கூடுதல் விவரங்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். அவருக்கு கூடுதலாக திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை என்பது அளிக்கப்பட இருக்கிறது. அதே போல 4 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் புதிதாக அமைச்சரவையில். செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ஆர் ராஜேந்திரன், நாசர் உள்ளிட்ட 4 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய சேர்ப்பு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தான் தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார். நான் இளைஞரணி செயலாளராக பதவியேற்ற போது பல்வேறு விமர்சனங்களை வைத்தார்கள். அப்போதே நான் கூறினேன், இப்போதும் கூறுகிறேன், என்னுடைய பணிகளின் நிமித்தமாகவே அவர்களுடைய விமர்சனங்களுக்கு என்னால் பதிலடி கொடுக்க முடியும். அதே போல துணை முதல்வராக என்னுடைய பணிகளின் மூலமாக விமர்சனங்களை உள்வாங்கிக் கொண்டு எந்தெந்த கருத்துக்களில் தவறு இழைத்திருக்கிறோமோ அதை திருத்த முடிந்தால் அதனை திருத்தி நாங்கள் எங்களுடைய பணிகளை மேற்கொள்வோம். அதே போல மூத்த அமைச்சர்களின் வழிகாட்டுதல் என்பது என்னோடு இருக்கிறது. அவர்களின் வழிகாட்டுதலின்படி நான் செயல்படுவேன் என்று உதயநிதி தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த அமைச்சரவை மாற்றத்தை பொறுத்த வரைக்குமே இன்று 4 புதிய அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். சரியாக 3:30 மணி அளவில் அவர்கள் பதவி ஏற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி மற்றும் ஆர் ராஜேந்திரன், எஸ்.எம். நாசர், கோவி செழியன் உள்ளிட்ட 4 பேர் அவர்களுடன் சேர்ந்து துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினும் பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வரும் அதே வேளையில் சென்னை மெரினாவில் துணை முதலமைச்சராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் நேரலை காட்சிகளும் இது குறித்தான தகவலை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்டோம். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.